தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் கிராஸ் ரோட்லேருந்து வரேன். என் பேர் கவிதா. நான் வந்து நேற்று ஐயா பாஸ்டர் வந்து எனக்கு ஜம்ப் பண்ணாரு. சர்பத்தினாவே எங்கேருந்து வரீங்க? கிராஸ் ரோடு. சர்பத்தினாவே இருக்குது, செய்வினை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அமாவாசை ஜபத்துக்கு நீங்கள் வந்து கலந்துக்கினா உங்கள் ஆசீர்வாதம் போகணும். இன்றைக்கி விடுதலையோடு போகிறேன் நான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கால் வலியாக இருந்துச்சு, அப்புறம் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. இப்போ பாஸ்டர் ஜபம் பண்ணால் அந்த பலவீனம்லாம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னும் ஜென்ஸ் ஆண்கள் சைடு யாருமே வரல. லைனில் வந்து நிற்கிறீங்க மெனக்கட்டு. கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். இங்கே இருக்கவங்களாம் சாட்சி. ரொம்ப முதுகில் வந்து ஏதோ ஓடுற மாதிரியும் குடும்பம் அப்படி இருந்தது. ரொம்ப வலியாக இருந்தது. நேற்று கூட அப்படி இருந்தது. இப்போ வருஷத்தில் கூட நான் நினச்சேன், ஆண்டவரே எனக்கு அதை எடுத்து போடு, வேரோட எடுத்து போடு ஆண்டவரே. அப்பா நீ எடுத்து போட்டு நமக்கு போனான்னு போட்டு நன்றி ராஜா சோத்திரம் ஆண்டவர்னு சொன்னேன். எனக்கு அது ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. பா உமக்கு கொடான கொடி நன்றி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமைப்படுறாங்க. நேற்று வந்து கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. முட்டி வந்து கழுக்குன்னு வலிச்சுது. மிஷினில் கொஞ்சம் தைக்கிறவன் நான். தைச்சா என்னால் தைக்க முடியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சுகம் அளித்தார். அவருக்கு கொடான கொடி. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சோத்திரம். சர்ச்சைக்கு அங்கேருந்து கிளம்பு காலையில் என் பிள்ளை நான் அழைச்சிட்டு வர சொன்னார். சீக்கிரம் போப்பா, நாங்கள் அம்மாவை வண்டி வைக்கணும்னு சொன்னார். எனக்கு ஒரே மயக்கு. நான் 9 மணிக்கு தான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணுங்க 10 மணிக்கு சர்ச்சைன்றார். என் ஊர் தாளங்குப்பம். என்ன ஆச்சு? ஜபிக்கும் போது என்ன பண்ணுச்சு? நான் வரும்போது எனக்கு மொத்தம் 19 வருஷமா சுகர் பிபி இருக்குது. எனக்கு சுகர் பிபி ரொம்ப கேரளா உள்ள வர முடியல. எல்லாம் வரவும் போகிறோம், பார்த்துன்னு போகிறாங்க. இன்னும் ஆளின் தரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான். இப்போ ஐயா வந்து வரது என் தள்ள கை வைக்கிற எனக்கு சுகர் கேர் இருந்தது. இவ்வளோ நாள் 2 கால் ஆகுது. அந்த கேர் எனக்கு இப்போ எனக்கு அந்த கேர் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். ஏசப்பா இந்த வழி ரொம்ப நன்றி. ஆமென். கரங்களை தட்டி. சுகர் பிபிலிருந்து கர்த்தர் நார்மலாகி வைத்தார். மயக்கத்திலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கார். சுத்திரம். நான் டீனல்ந்து வரேன். என் பேர் நாகராஜ். இந்த ரொம்ப கால்வெளி. ஆனால் ஐயா வந்து எல்லாருக்கும் ஜாப் பண்ண, செல்லுக்கும் வந்து ஜாப் பண்ண அந்த அசுத்தை என்னை விட்டு போகிறதுக்காக ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுவித்தார். தேவன் நன்றி. பாசமாக நன்றி. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 6 மாதமாக நெஞ்சு வலி இருந்தது, இடுப்பு வலியாக இருந்தது. இன்றைக்கி ஐயா எனக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு பரிசுத்த சுகத்தை கொடுத்ததை நான் கண்ணால் காண்டேன். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் பேர் கீதா. வேசர்பேட்டில் இருக்கிறோம். முதுகு வலி ரொம்ப நாளாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ண. எத்தனை வருஷமாம்மா? 4 மாசமா இருக்குது. 4 மாசமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணோடனே முதுகு வலியிலேருந்து சுகத்தை கொடுத்த கர்த்தர் கொடான. முதுகு வலியிலிருந்து சுகத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு வந்தேன். இப்போ அந்த மரண பயன்றது எனக்கு சுத்தமாக. ஆமென். ஏதோ ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தின் ஆவி கர்த்தர் விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேசார்பேட்டிலேருந்து வரேன். பேர் சாமுவேல். எனக்கு இங்கே வரத்துக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக உடம்பு ஒரு மாதிரியாக சோம்பேறியாக இருந்தேன். டைம் ஏந்துக்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன். ஆனால் இப்போ வந்து ஜெபம் பண்ணனால எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடச்ச மாரி இருக்குது. கரங்களை தட்டி வாலிப பிள்ளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். இந்த லெஃப்ட் கால் ரொம்ப நாளமாக ரொம்ப வலியாக இருந்துச்சு. பேக் பெயின் முதுகுலேருந்து முழங்கால் வரலும் வலிக்கும். ஐயா சொன்னபோது இந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி, கொலுசு படுத்துகிற வலின்னு சொன்னார். அந்த நேரத்தில் கழுத்தில் விடுதலை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் கழுத்தில் கை ஜோம்னா 2 பக்கம் கழுத்து ஒரே இறுக்கின்னு 3 நாளாக ரொம்ப பலவீனமாக படுத்தப்படிக்காக இருந்தேன். ஆண்டவர் இந்த நாளில் ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணதால் பரிபூர்ண விடுதலைப்படுத்துகிறான கொலுசு தேவன் தாமே சாட்சியாக சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எர்ணாகுளம்லேருந்து வரேன். முட்டி வலியும் கையும் வர முடியாமல் இருந்தது. சப்பளங்களும் போட முடியாமல், முட்டியும் போட முடியாமல் இருந்தது. ஐயா என்ன சொன்ன கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. கை வச்சு ஜெபம் பண்ணார். இப்போ நல்லா சப்பளங்களும் போடுறேன், முட்டியும் போடுறேன். ஆண்டவர் கூடியான்னு சொல்கிறோம். தலையிலே கொஞ்சமாக வலி இருந்துக்கினே இருக்குது. எந்த நேரமும் தலை வலி இருந்துக்கினே இருக்குது. ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணா நல்லாயிருக்கும். ஆண்டவர் கூடியான்னு சொல்கிறோம்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓப்பன் ப்ரேயர் மீட்கே வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணதே கிடையாது. 5 இயர்ஸ் முன்னாடி ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு 41 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ என் ஃபாஸ்டிங் முடியும் போதே நான் ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆனேன். ஸோ 5 இயர்ஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நடுவில் வந்து ஒரு 1 மந்த் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் வேறு இன்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆனேன். பட் எனக்கு அங்கே வந்து ஒர்க் அட்மாஸ்ஃபியர் பிடிக்கல. ஸோ திரும்பவும் நான் இதே இன்ஸ்டியூஷனுக்கு வரணுன்ட்டு நான் ஒரு 3 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். அது யார்ட்டுமே நான் ஷேர் பண்ணலை. திரும்பவும் நாளைக்கு என்னோட பழைய வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ பிரைஸ் தி லார்ட் அண்ட் ஐ வில் தேங்க் காட். கரங்களை தட்டி கர்த்தர் வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஜெபம் பண்ணி விடுதலை பெற்று சாட்சி சொல்லலைன்னா திரும்ப துரத்தப்பட்ட ஆவி உங்களுக்கு பின்னாடி திரும்பி வந்துடும். கர்த்தருக்கு சூத்திரம். எனக்கு நடுமுது வலியும் நெத்தி வலியும் இருந்துச்சு. ஐயா ப்ரேயர் பண்ணணும், அந்த வலியே போச்சு. போன மாதம் எனக்கு ஒரே வயிற்று வலி 10 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னவோ பண்ணேன், எனக்கு வயிறு வலியே போகல. பாஸ்டர் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, இன்னத்துக்கு ப்ரேயருக்கு வரல, எனக்கு வயிறு வலிக்கான்னு. அவங்க வயிற்றில் கை வை, நான் ப்ரேயர் பண்ணுறேன். அவங்க ஃபோனில் ப்ரேயர் பண்ணும்போது நான் வீட்டிலே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தனும் அந்த நிமிஷத்துலேயே கர்த்தர் எனக்கு வயிறு வலி சுகம் கொடுத்தார். மறுநாள்லேருந்து நான் வீட்டை விட்டு வெளியே ப்ரேயருக்கு போக கிருபை தந்த தேவனுக்கு கூடான்னு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிக்கும் போது தூங்கும் போது ஒவ்வொரு நாள் உடம்பு வலி அப்படி இருக்கும். தலை முதல் உச்சி முதல் எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உடம்பு பலவீனமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபமனக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு திரும்பி சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று இரவு வந்து நான் வேலையை முடிச்சுட்டு வேசார்படிக்கு போயிட்டு இவங்களெல்லாம் பார்த்தேன். ஆனால் இந்த மகன் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு தன்னுடைய இருதயத்தில் ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு இருந்தா போல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே மகன் வந்து கீழே சோர்ந்து விழுந்தா போல. ஆண்டவர் ஒரு கிரியிலேருந்து ஆண்டவர் இப்போத்துக்கு பலத்த ஒரு சுகத்தை கொடுத்தாரு. கரங்களை தட்டி. இந்த மகனும் அதே அசுத்தாவியில தான் கட்டப்பட்டாரு. இப்பொழுது அந்த மகனுக்கு ஜெபிக்கும் போது ஒரு சர்பத்தின் ஆவி அவர் விட்டு வெளியே போனதை இருக்கிறார். அவர் பார்த்தாராமா? சர்பத்தின் ஆவி வெளியே போனது பார்த்தாராமா? எப்படி இருக்கு உடம்பு பிரதர்? ஐயா ஜெபம் பண்ணி ஓடி ஃப்ரீ ஆச்சு. ஏன் கீழே விழுந்தீங்க? நீங்கள் கீழே விழுந்துட்டீங்களே, ஏன் தெரியும்? ஒரு மாதிரி இருந்துச்சுமா எனக்கு. அப்படிங்களா? இப்போ லேசாக இருக்கு, ஃபுல்லாகவே நல்லா ஆயிடுச்சு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேறு ஏதாவது சாட்சி இருக்குங்களா? 10 வருஷமாக ஒரு சபைக்கு போய்கின்னு இருந்தோம், எழில் நகருக்கு. என் பொண்ணுக்கு விடுதலையே கிடைக்கல, எனக்கும் விடுதலை கிடைக்கல. என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் நாங்கள். ஆனால் வந்து இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமைனா நீங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்தாங்க. இப்போ ஐயா வந்து ஒரு கட்டாக உடைத்து அந்த பொண்ணுக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும். சுகத்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வேறு எதாவது சாட்சிகள் இருந்தாலும் அந்த சாட்சி சொல்லலாம். ஏசப்பாவுக்கு சூத்திரம். தாழங்குப்பேருந்து நான் வரேன். என் மகன் அஜித் 3 மாதமாக சர்ச்சுக்கு வரான். இதுக்கு முன்னாடி ரொம்ப பலவீனமாக இருப்பான் அவன். இப்போ ஜெபிக்க முடியாது, அவனால் வாசிக்க முடியாது, ரொம்ப பலவீனம், முதுகு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கேன் சொல்லுவேன். அது ஆண்டவர் இங்கே வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்போ அதை மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கான். ஏசப்பா. ஆமென் ஆமென். பிசாசு பிடியிலிருந்து தேவன் மகனை சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் வந்து இந்த சபைக்கு வரும்போது ரொம்ப கால் வலி ரொம்ப முடியாமல் தான் வந்தேன். பாஸ்டர் அம்மா கிட்ட தான் முதல்ல ஜெபிச்சேன். ஆனாலும் எனக்கு பாதி வலி, டாக்டர்லாம் கூட கைவிட்டாங்க. மருந்து மாத்திரையில் கூட சரியாகாது, ஆப்ரேஷன் தான், ஊசி தான். ஆனாலும் 10 நிமிஷம் நிற்க முடியாது என்னால். ஆனாலும் கர்த்தர் இந்த 6வது நேரத்தில் கூட நிற்க வைக்க கர்த்தர் கிருபையாக உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, ஐயா வந்து எனக்கு நான் தூங்குறது கிடையாது. கர்த்தருக்கு தெரியும், பகல்லையும் தூங்க மாட்டேன், நைட்டும் தூங்க மாட்டேன், முடிச்சுட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனாலும் என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து ஐயா வந்து தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை, நான் அந்த ஓரமாக தான் இங்கே இருந்தேன். தூக்கத்தின் ஆவியை வந்து அவர் மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் பேச அதை வந்து விரட்டுறன்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது, என்னை அறியாமல் என்னை தள்ளிட்டு போய் அந்த சவுத்தில் தள்ளி விட்டுச்சு. கர்த்தர் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. தூக்கத்தின் ஆவிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். வேறு ஏதாவது சாட்சிகள்?